मूषिकवाहनमोदहहस्त सामरकर्ण विलम्बितसूत्र वामनरूप महेश्वरपुत्र विघ्नविनायक பாதநமஸ்தே. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு பலன்கள் 2026 ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மிக மிக முக்கியமான ஆண்டு. ஏனென்றால் 3 முக்கிய பயிற்சிகள் 2026 3 முக்கிய பயிற்சிகள். முதலில் 6/3/2026 அன்று சனி பகவானுடைய பயிற்சி நீதிமான். அடுத்ததாக குரு பகவானுடைய பயிற்சி 26/5/2026 அன்று குரு பகவானுடைய பயிற்சி. அடுத்து இந்த ஆண்டின் இறுதியில் 27/11/2026 ஆண்டு அன்றைய தினம் ராகு கேது பயிற்சி. இந்த 3 முக்கிய பயிற்சிகள் உலக வரலாற்றில், ஒரு அரசியல் வரலாற்றில் உலகத்தையே புரட்டி போடுகின்ற ஒரு அதிரடி மாற்றம், அரசியல் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. இந்த 2026 முக்கிய தலைவர்களின் பதவி பறிபோக போகின்றது. முக்கிய தலைவர்களின் உடல் உயிர் பாதிப்பு ஏற்பட போகின்றது. அதே நேரம் 2026 ஆராய் பெருஞ்செல்வம் பெருகக்கூடியவது எந்தெந்த ராசிகளுக்கு? இந்த 2026 ஆராய் பெருஞ்செல்வம், ஆராய் பெருகும் பெருஞ்செல்வம் யாருக்கு, எந்த ராசிக்காரர்களுக்கு? இந்த 2026 தேர்தலில், இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெறக்கூடியவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள்? எந்தெந்த ராசிக்காரர்கள் 2026 அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி யோகத்தை பெறப்போகிறாரா? அதிகாரத்துவம் வாய்ந்த பதவிகள் கிடைக்கப் போவது எந்த ராசிக்காரர்களுக்கு, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு? 2026 கோடீஸ்வரராவது யார்? கோடீஸ்வர யோகம் எந்தெந்த ராசிக்கு ஏற்பட போகின்றது? அதே நேரம் பதவி, நல்ல அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி, அந்தஸ்து, கௌரவம் என்று எந்த ராசிக்கு மிக மிக முக்கியத்துவமாக ஏற்படும்? 2026 சொந்த தொழில், சொந்த தொழில் யோகம் யாருக்கு? அதே நேரம் சொந்த வீடு யோகம் யாருக்கு? சொந்த வீடு வரக்கூடியவர்கள் 2026 எந்தெந்த ராசிகள் சொந்த தொழில் செய்வார்கள்? எந்த ராசிகள் சொந்த வீடை இந்த ஆண்டில் பெறக்கூடியவர்கள் யார்? 2026 திருமண யோகம் ஏற்பட போவது யாருக்கு? 2026 புத்திர பாக்கியம், பூர்வீக சொத்துக்கள் பெறப்போவது யாருக்கு? ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான யோகங்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள்? திடீர் கோடீஸ்வர யோகம் யாருக்கு? 2026 திடீர் கோடீஸ்வர யோகம் யாருக்கு? திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு ஏற்பட போகின்றது? அதே நேரம் இந்த 2026 எந்தெந்த ராசிக்காரர்கள் டாக்டர் ஆவார்கள்? டாக்டர் ஆவார்கள், ஒரு IAS. எந்தெந்த ராசிக்காரர்கள் IAS, IPS போன்ற துறையில் சாதிப்பார்கள்? அந்த உத்தியோகத்தை பெறக்கூடியவர்கள் யார்? சர்வதேச அளவில், உலக அளவில் தொழில் செய்யக்கூடியவர், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், மிகப்பெரிய ஒரு செல்வத்தை சம்பாதிக்க பேரும் புகழோடு சர்வதேச அளவில் தொழில் செய்யக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள்? ஆக நல்ல தொழில் யோகம், திருமண யோகம், புத்திர யோகம், தொழில் யோகம், நல்ல ஒரு கடன் நிவர்த்தி அடைந்து, யாருக்கெல்லாம் கடன் நிவர்த்தி அடைந்து மீண்டும் மீண்டும் செல்வங்கள் பெறக்கூடிய யோகம் யாருக்கு ஏற்பட போகின்றது? கடந்த காலம் யார் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து யாருக்கெல்லாம் புதிய யோகங்கள் ஏற்பட போகின்றது?
இந்த ஆண்டாவது எனக்கு நல்லா இருக்குமா என்று கேட்கக்கூடியவர்களுக்கு என்ன என்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது என்பதை தெளிவாக எல்லா ராசிகளுக்கும் பார்க்க போகின்றோம். ஆக இப்ப பலன்களை 2026 ஆண்டினுடைய சிறந்த பலன்களை தொடங்குவோம். 2026 ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மேச ராசிக்கு. மேச ராசி நேர்களே, உங்களுக்குரிய புத்தாண்டு பலன்கள் அசுவதி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் வரை இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களாக மேசராசிக்காரர்கள் உண்மை, நீதி, நேர்மை இதை வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்கக்கூடியவர்கள், உத்தியோகத்தில் உயர்வடையக்கூடியவர்கள். இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டு மேசராசிக்கு. இப்ப இந்த ஆண்டின் தொடக்கத்திலே உங்களுடைய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் 4 கிரகங்கள் வலிமை அடைகின்றது குருவின் வீட்டில். இந்த ஆண்டு தொடக்கத்தில் 1/1/2026 அன்று கன்னியா லக்னம் ஏற்பட்டு உங்களுக்கு 3ஆம் இடத்தில் குருவான் இருக்கக்கூடிய நிலை. பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் உங்களுக்கு தனகாரகன். அதே நேரம் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவன் 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் உயர்வான வருமானங்கள். ஆக 2ஆம் இடத்துக்குரியவன் தனஸ்தானாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில். ஆக வியாபாரம், வருமானம், முன்னேற்றம், பதவி யோகம் என்பது ரொம்ப சிறப்பு. மேலும் குருவின் பார்வையில் இருக்கிறார்கள் இத்தனை கிரகங்களும். ஆக செவ்வாய் அந்த இடத்தில், 2ஆம் அதிபதி சுக்கிரன் இந்த இடத்தில், மேலும் புதன் 3/6க்குரியவன். 3/6க்குரிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடியவன், அவரும் அந்த இடத்தில் இருக்கிறார். ஆக சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். சூரியன் ஆகப்பட்டவன் உங்களுக்கு மிகப்பெரிய யோகாதிபதி. 5ஆம் இடத்தில் அதிர்ஷ்டக்காரகன், அரசு பதவி, அரசாங்க பதவி என்றாலும் சரி, செய்கின்ற தொழில் வியாபாரம் என்றாலும் சரி, நல்ல திருமண வாழ்க்கை என்றாலும் சரி, சொத்து சுகங்கள் என்றாலும் சரி, அனைத்து யோகங்களையும் தரக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு சிறந்த யோகம் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில். அந்த ஆண்டின் ஆரம்பமே அமக்கலமா சிறப்பா இருக்கு. அதே நேரத்தில் என்ன ஒரு அச்சம், 7.5 சனி தொடங்குகின்றது. முதல் பயிற்சி, இந்த ஆண்டு முதல் பயிற்சி 6/3/2026 அன்று வாக்கியப்படி ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் சொன்ன முறைப்படி, வாக்கிய முறைப்படி சனி பகவான் பெயர்ச்சி அடைகின்றார். கும்பராசியிலிருந்து ஏற்கனவே பெயர்ச்சியான திருக்கணிதப்படி. இது வாக்கிய முறைப்படி சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன அந்த முறைப்படி உங்களுக்கு 6/3/2026 ஆண்டு அன்றைய தினம் உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். இது உங்களுக்கு 7.5 சனி தொடங்குகின்றது. அச்சம் பட வேண்டியது இல்லை, அச்சமே தேவையில்லை, பயமே தேவையில்லை. ஏன்னா கெட்டவன் கட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம். அதாவது காலப்புருஷ தத்துவத்துக்கு 10-11ஆம் அதிபதி உங்க ராசிக்கும் 10-11ஆம் அதிபதி ஆகி 10-11ஆம் அதிபதி ஆகி 11ஆம் அதிபதி பாதகஸ்தானமாக 11ஆம் இடத்துக்குரிய சனிவான் பாதகஸ்தானமாக இருந்து 12ஆம் இடத்தில் மறைந்தால் கெட்டவன் கட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆக அதாவது என்ன ஒரு தொழில் மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர், வெளிநாடு பயணம், வெளிநாட்டு தொழில் என்பது கண்டிப்பாக ஏற்படும். தொழில் மாற்றங்கள் ஏற்படும். மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட போவதில்லை. எங்க பாதிப்பு இருக்கு? தந்தைக்கு உங்களுக்கு ஆகாது. ஏன்னா அங்கிருந்து நேரம் எங்க பார்க்கிறாரு? முதல்ல உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 2ஆம் இடத்தை பார்க்க வருமானங்கள் எப்படி வரப்போகின்றது? அப்ப அந்த இடத்த அடுத்த பயிற்சி, அடுத்த குரு பயிற்சியாய் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு போயிருது. ஒரு பக்கம் 7.5 சனி தொடங்கினாலும் அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடம்
வீடு மனை வாகன யோகங்கள் தொழில் யோகங்கள் முன்னேற்றங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உச்சம் பெறுகிறார். அவருடைய பயிற்சி 26/5/2026. அவர் அடுத்து வந்துடுறார் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு. 7.5 சனியால் ஒருபுறம் அச்சம் இருந்தாலும் ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்கிறார். அடைக்கல, அது யோகம்தான். நல்லா கவனிக்கணும். இப்ப இருக்கிற சனி பகவான் 7.5 தொடங்குகின்ற காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். ஆனா இதுல அதிக யோகம் பெறக்கூடியவர்கள் உள்நாட்டில் தொழில் பண்ணாம வெளிநாட்டில் வெளியூர்ல வெளி மாநிலங்கள்ல, உள்ளூரை விட்டு வெளியூர்லயே வெளி மாநிலத்திலே வெளிநாடுகளில் தொழில் பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ராஜ யோகத்தை கொடுக்கும். உள்ளூர்ல தொழில் பண்ணவங்களுக்கு சில போராட்டங்களை ஏற்படுத்தி அதற்கப்புறம் வெற்றியை கொடுக்கும். செலவுகள் சுப செலவுகள் ஏற்படும். விரைஸ்தானம் இல்லையா, விரைய சனி. அந்த விரைய சனி சிலருக்கு வைத்திய செலவு ஏற்படுத்தும், சிலருக்கு சுப செலவுகளை அதிகமாக ஏற்படுத்தும். கண்டிப்பா பயப்பட வேண்டியதில்லை. சிலருக்கு சொத்துல முதலீடு போடலாம். ஏன்னா 4ல இருந்து குரு உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு, விரைஸ்தானத்தை. 4ஆம் இடம் சொத்து சுகம் வாங்குறதுக்காக, வாகன யோகங்கள் பெறுவதற்காக, வாகனங்கள் வாங்குவதற்காகவும் சொத்து சுகத்தை வாங்குவதற்காகவும் 12ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை குரு உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக 12ஆம் இடத்தில் ஏற்படுகின்ற விரையச்சனியால் சுப விரயங்களாகவே தவிர மோசமான விரையச்சனி ஏற்படாது, மோசமான விரை செலவுகள் ஏற்படாது. என்ன தந்தையின் உடல்நிலை, தந்தைக்கு ஆகாத நிலை ஏற்படுகின்றது. தந்தையின் உடல்நிலை கொஞ்சம் கவனத்தில் பார்த்துக் கொள்ள வேண்டும். சிலருக்கு தந்தை ஆகாத நிலை ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தாமதமாக பலன் கொடுக்குமே. சனிபான பொறுத்தவரை எடுத்து டக்குன்னு பலன் கொடுத்துட மாட்டார். அவருக்கு பேரே ஸ்லோ. ஒரு மெதுவாக தான் ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி அடைச்சுவார். உடனே தாமதமாகுது அப்படின்னு பயந்துடக்கூடாது. அது மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். தாமதமானாலும் நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் வெற்றி கிடைக்காம, நீங்கள் எதிர்பாராம ஒரு முயற்சியை பண்ணி கொஞ்சம் லேட்டாக அதுக்கப்புறம் வெற்றி நினச்சி பார்க்கலப்பா, கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இப்படிப்பட்ட பதவி எனக்கு கிடைக்கும்னு, இந்த மாதிரி நடக்கும் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக யோகத்தை ஏற்படுத்தும். நல்ல உத்தியோகம் கிடைக்குங்க, வெளியூரில் உத்தியோகம் கிடைக்கும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நல்ல தொழில் பெருகும், வருமானம் பெருகும், நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும், சுப செலவுகள் ஏற்படும், வீடு வாங்குவீங்க, சொந்த வீடு கட்டுவீங்க, சொந்த வீடு வாங்குவீங்க, நல்ல வாகனம் வாங்குவீங்க. கண்டிப்பாக மேச ராசிக்கு 7.5 சனி விரைய சனி பாதிக்காது. சரிங்களா? ஆக இது திரும்ப சொல்றேன், இது பொதுவான பலன். மேசராசி கோடிக்கணக்கானவருக்கு பொது பலன். இந்த யோகங்கள் எல்லாம் உண்மையிலே உங்க ஜாதகத்தில் இருக்கா? சந்திரனுக்கு இருக்கா, முருகனுக்கு இருக்கா, ராமனுக்கு இருக்கா, கிருஷ்ணனுக்கு இருக்கா? இப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட ஜாதகத்தில் தலையெழுத்து எழுதியிருக்கா? இந்த மாதிரி யோகங்கள்லாம் உங்க ஜாதகத்தில் பிரம்மன் எழுதியிருந்தா கண்டிப்பாக நடக்கும். அதை தெரிஞ்சுக்கணும். ஜாதகம் ஜோசியம் பார்க்குறது எதுக்கு? தொழில் நல்லா இருக்கணும், நல்ல திருமண வாழ்க்கை அமையணும், நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கணும், சொத்து சுகங்கள் இருக்கணும், இதுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கணும். அப்போ பார்த்து நடக்கலைன்ற வேதனை வந்துடக்கூடாது. எங்கெங்க பார்த்தாங்க நடக்கலை வேதனை, அந்த வேதனை வரக்கூடாது. பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்க தலையத்தை பிரம்மன் எழுதியிருக்கார். அந்த பிரம்மன் படைக்கப்பட்ட முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். டோன்ட் வரி. புரிஞ்சுட்டீங்களா? வெற்றி நிச்சயம். இல்லை நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. 2026 உண்மையிலே உங்களுக்கு சாதிக்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர். நன்றி, வணக்கம்.